அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம டூம் ஆஃப் ஃபாலன் காட் சீசன் 3 எபிசோட் 13 தான் பார்க்க போகிறோம். ஸோ போன எபிசோடில் ஒரு மிகப்பெரிய சண்டை முடிஞ்சிருக்கோமா. இப்போது இந்த சம்பவத்தை பற்றி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக ஹோட்டலில் சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்கவன் அவன் கூட இந்த ஒரு சம்பவத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கான். ஏன்னா அகாடமியோட 3 டீனுமே சிறப்பான சம்பவத்தை பண்ணி விட்டாங்க இல்லையா, அதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ என்னடா ரொம்ப நேரம் ஆச்சு, நம்ம டிராகன் மேலே அந்த ஒரு பொண்ணை ஏற்றி விட்டோம், டிராகனையும் ஆளக்கானோம், அந்த பொண்ணையும் ஆளக்கானோம், என்ன நடக்குது தெரியலையேன்னு யோசிக்கிறான். அந்த சமயத்தில் இந்த ஒரு டிராகன் அப்படியே தள்ளாடிட்டே வருமா அந்த ஒரு இடத்துக்கு. நம்ம ஹீரோ கேட்குறான், உனக்கு என்ன ஆச்சு, மூஞ்சி முகரெல்லாம் அடிபட்டு வந்திருக்க, என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னு கேட்குறான். அது என்ன சொல்லுது, வேற யாரு, எல்லாம் அந்த பொம்பளை செஞ்ச வேலை தான். நான் ஒரு நோபல் டிராகன், என்னை இந்த அளவுக்கு அசிங்கப்படுத்திட்டால, அடுத்த வாட்டி அவன் மட்டும் என் கையில் மாட்டுட்டோம், 100 மடங்கு அவளுக்கு தண்டனை கொடுக்குறேன் பாரு அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கும்போது வாய்க்குள்ள ஒரு பில்லை தூக்கி போட்டுருவானா. கத்துறதை நிப்பாட்டிட்டு கதை என்னங்கிறத சொல்லு அப்படின்றான்பா. இப்போ தான் சொல்ல ஆரம்பிக்குது. முதல்ல எல்லாமே ஸ்மூத்தாக தான் போய்கிட்டு இருந்தது. ஆனால் போகிற வழியிலேயே அவன் வந்து கண்ணை திறந்துட்டாலாம். கண்ணை திறந்த உடனே இது பார்த்தீங்கன்னா மைண்ட் கண்ட்ரோலில் விழுந்துடுச்சான். அவன் கேட்குறான், இது எப்படி சாத்தியம், நீ ஒரு சீக்ரெட் டிராகன்ல அப்படிங்கிறான். சரிப்பா விடு, அவளோட ஸ்பிரிச்சுவல் பவர் அந்த அளவுக்கு இருக்குன்னு யார் எதிர்பார்த்தது. என்னை சீல் பண்ணி அங்கேருந்து ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே கொண்டு போயிட்டாப்பா. சரி அப்புறம் என்ன, நெருப்பால் என்னைய வாட்டி வதக்கி அங்கே இருக்கிற ஒரு குளத்துல என்னைய முக்கி கொல்லலாம் அப்படின்னு பார்த்தா. நல்ல வேலை நான் கொஞ்சம் உஷாராக இருந்ததுனால அவள் அசந்த நேரமாக பார்த்து தப்பிச்சு வந்துட்டேன் தெரியுமா. நான் மட்டும் தப்பிக்கலாம் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்குது. இவன் பார்க்குறான், அவள் உன்னை துரத்திட்டு வரலையா அப்படின்னு கேட்குறான். இப்போதான் அதுக்கே புரியுது, ஆட தண்ட கர்மாந்திரமேன்னு சொல்லிட்டு திட்டுறாங்க அவன். இப்போதான் அந்த டிராகன் யோசிக்குது, அடடா என்னை துரத்திட்டு வர அளவுக்கு அவள் உடம்புல தெம்பு இல்லை போல தெரியுதே, அந்த அளவுக்கு அவளுக்கு அடிபட்டிருக்கா அப்படின்னு யோசிக்குது. அதான் அவன் சொல்கிறான், இப்போதான் உன் மரமண்டைக்கு அது எட்டுதா, அந்த இடத்த என்னை கூட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். இந்த டிராகனுமே அங்கே கூட்டு போதுங்க. போன உடனே அந்த டிராகன் சொல்லுது, இங்கே தான் அப்படிங்குது. இவனுமே இவனுடைய ஹெவன்லி ஐஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி பார்க்குறான். தூரத்தில் என்னமோ இருக்குங்க, கிட்ட போய் பார்த்தா அவளோட முடி, இது அவளோட முடிதான் அப்படிங்கிறது இவனுக்கு தெரியுது. அதான் அவன் மேலே உருண்டு போறான் இல்லையா. அடுத்த தூரத்தில் இன்னும் கொஞ்சம் துணி அப்படிங்கிறது இருக்கு. இதெல்லாம் பார்த்தாலே நல்லா தெரியுது இது செட்டப் தான். அதுக்கேற்ற மாதிரி அவள் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறா. இந்த டிராகனால நம்பவே முடியல, ஏன்னா அவளுக்கு பயங்கரமா காயம் இருந்தது. எப்படி அவள் சண்டை போடுறா. இப்போதான் நம்ம ஹீரோ சொல்றான், ஓகே அப்போ நீ அடிபட்டா மாதிரி நடிச்சு இந்த ஒரு டிராகனை தப்பிக்க விட்டு எதுக்காக, என்ன இங்கே வர வைக்கிறதுக்காக சூப்பராக பிளான் பண்ணுறாமா நீ அப்படிங்கிறான். அவன் என்ன சொல்கிறா, வந்துட்டல்ல இந்த இடத்துல தான் உன்னை புதைக்க போகிறேன்டா அப்படிங்கிறா. திடீர்னு பார்த்தா நம்ம டிராகனு பார்க்கலாமா, யாரை பிடிக்கிறாங்க பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு வீரவாசனெல்லாம் பேசுதுங்க. இந்த கேப்பில் நம்ம ஹீரோ அங்கேருந்து நகர்ந்து போயிட்டான். அது என்ன சொல்லுது, இங்கே பாரு நீ மட்டும் என் கையில் மாட்டினேன்னு வச்சுக்கோ, உன்னை என்னென்ன பண்ண போகிறேன் பாரு அப்படிங்குது. அவளுக்கு சரியான கோவம், முதல்ல உன்னை கொல்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ணுதுப்பா. இவ்வளோ நேரம் பேசிட்டு இருந்த டிராகன் ஓடுதுங்க. டே சென்னான் ஏதாவது பண்றா சீக்கிரமான்னு சொல்லிட்டு ஓடுது. நம்ம ஹீரோ பின்னாடி இருந்து அட்டாக் பண்றான். ஆனா இதுவுமே அவளோட பிளான் தான். இந்த டிராகன் அட்டாக் பண்ணும்போது அவன் பின்னாடி இருந்து வருவான்னு அவளுக்கு தெரியும். அவன் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கா. இதுவுமே நம்ம ஹீரோக்கு இப்பதான் புரியுது. இப்போ அவ என்ன பண்றானா, அவளுடைய அந்த சீல்டு பவர் இருக்கு பாருங்க, அதை வந்து அன்சீல் பண்றாங்க. இவங்க பாக்குறாங்க, ரைட்ரா அவ பவர் அன்சீல் பண்ணிட்டா அப்படிங்கிற மாதிரி பாக்குறாங்க. ஃபேரி சொல்கிறா, சென்னா நல்லா பார்த்துக்கோ, இந்த அட்டாக் தான் உன்னை கொல்ல போகுது அப்படிங்கிறா. இவனை பார்க்குறான், எடுத்துட்டு வா பார்த்துக்கலாம் அப்படிங்கிறான். நம்ம ஹீரோ என்னமோ சண்டை போடுவோம் அப்படின்னு பார்த்தா அந்த டிராகன் கூட சேர்ந்துட்டு அங்கேருந்து ஓட ஆரம்பிச்சிருவானா. அந்த டிராகன் என்ன சொல்லுது, டேய் உன்னை மீட் பண்ண அந்த நாள் தானா எனக்கு வாழ்க்கையிலே அன்லக்கியான நாள், இப்படி ஓடிக்கிட்டே தான் இருப்பியா அப்படின்னு கேட்குது. அவள் பார்க்குறா, அட வெக்கம் கட்டவங்களான்னு சொல்லிட்டு பின்னாடியே துரத்திக்கிட்டு வரா. இவனோட பிளான் என்ன அப்படின்னா, இவன் வந்து பவர் அன்சீல் பண்ணியிருக்கால, அதுலேருந்து பேக்லாஷ் அப்படிங்கிறது ஏற்படும். ஸோ இந்த ஒரு அட்டாக்கை நம்ம தடுத்தா போதும், அதுக்கப்புறம் அவள் செம்ம அடி வாங்கிடுவா, அதுக்கப்புறம் யார் ஜெயிக்கிறாங்க பாடுறா அப்படிங்கிறான். இந்த டிராகன் என்ன சொல்லுது, நான் ஒரு நோபல் டிராகன், அவள் என்னையே கொல்லணும்னு பார்க்குறாளா, வச்சுக்கிறான் அவளுக்கு அப்படிங்குது. நம்ம ஹீரோ கேட்குறான், அப்போ நீ இன்னும் ட்ரம்ப் கார்டு வரை வச்சிருக்கியா அப்படிங்கிறான். அந்த டிராகன் என்ன சொல்லுது, என்கிட்ட சீக்ரெட் டெக்னிக் இருக்கு, ஆனால் அதை பயன்படுத்தினா ஏகப்பட்ட எனர்ஜி தேவைப்படுமே, அதுக்கப்புறம் எனக்கு அட்லீஸ்ட் 10 இம்மார்டல் ஃப்ரூட் இல்லை 30 இம்மார்டல் ஃப்ரூட்டாவது தேவைப்படும் அப்படிங்குது. இவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது ஃபேரியோட அட்டாக் இவங்க மேலே பட்டு கீழே விழுந்துடுறாங்க. அப்போ கூட அந்த டிராகன் என்ன சொல்லுது, டேய் என்னோட ஆர்மர் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோ, நம்மளாம் பீஸாக இருப்போம்டா அப்படிங்குது. இந்த ஒரு ஃபேரி பக்கத்தில் வந்துட்டாங்க. இவன் என்ன சொல்கிறான், இங்கே பாரு அகாடமியில் நிறைய ஃப்ரூட்ஸ் இருக்குது, உனக்கு எவ்வளோ வேணுமோ சாப்பிட்டுக்கோ அப்படிங்கிறான். இப்போ தான் அது வந்து பார்த்தீங்கன்னா பவரை யூஸ் பண்ணுது, ஒரு மிகப்பெரிய டிராகனாக ஃபார்ம் ஆகுதுங்க. இதை பார்த்த உடனே ஃபேரியை மிரண்டு போகிறா. நான் கூட நினச்சேன் இன்றைக்கி டிராகன் வச்சு செய்ய போகிறா அப்படின்னு நினச்சேன். அதை அட்டாக்கெல்லாம் பண்ணலை, நம்ம ஹீரோவை தூக்கிட்டு அங்கேருந்து ஓடியே போயிடுச்சு. இவ பார்க்குறா, என்னடா இவ்வளோ எனர்ஜியை யூஸ் பண்ணிட்டு அட்டாக் பண்ணாமல் ஓடி போயிடுச்சுன்னு சொல்லிட்டு துரத்திக்கிட்டே போகிறா. ஆனால் அவங்க 2 பேரை கண்டுபிடிக்க முடியல. ஏண்டா ஒளிஞ்சுக்கிட்டா அவங்களை கண்டுபிடிக்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே போய்கிட்டு இருக்கா. இவங்க 2 பேரும் தண்ணிக்குள்ளெல்லாம் இருக்காங்க. நல்ல வேலை தப்பிச்சிட்டோண்டா, அவள் மட்டும் கண்டுபிடிச்சிருந்தான்னு வச்சுக்கோ, நம்ம நிலைமை என்ன இருக்குன்னு தெரியல அப்படிங்குது டிராகன். அது என்ன சொல்லுது, இங்கே பாரு இப்போ நம்ம சேஃப் ஆகிட்டோம்ல, சிட்டிக்கு ஓடி போயிடலாண்டா அப்படிங்குது. அவன் என்ன சொல்கிறான், இங்கே பாரு
நீ ஒரு நோபல் டிராகன், அதை மறந்துடாத, எதுக்காக வந்தோம் அப்படிங்கிறத மறந்துடாத அப்படிங்கிறான். ஆனால் டிராகன் என்ன சொல்லுது, நீ என்ன சொன்ன, அவளுக்கு பேக்லாஷ் வரும்னு சொன்னல, ஆனால் வரவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கத்துதுங்க. இவன் சொல்கிறான், அட தண்டமே, கத்தி தொலையாத, அவள் காதில் விழப்போகுது, கம்முன்னு அப்படிங்கிறா. இப்போது இவங்க எதிர்பார்த்த மாதிரியே பார்த்தீங்கன்னா அவளுக்கு பேக்லாஷ் அப்படிங்கிறது வருது. அவளுமே மேலேருந்து கீழே விழுந்துடுறா. இவங்க உடனே இதாண்டா சந்தர்ப்பம் அப்படின்னு போகிறாங்க. இந்த ஒரு டிராகன் சும்மா இல்லாமல் அவள் பக்கத்தில் போகுமா, நம்ம ஹீரோக்கு ஏதோ தப்பாக இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. அவள் எந்திரிச்சோன்னா டிராகனை செம்மட்டி அடிப்பாளா. ஆனால் அவகிட்ட சண்டை போடும்போது நம்ம ஹீரோக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியுது, அவளுடைய பவர் வந்து வேகமாக குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த சீலோட பவர் காலியாகிறதுக்கு முன்னாடி சண்டை போட்டு முடிச்சணும் அப்படின்னு பார்த்தா அன்ஃபார்ச்சுனேட்லி அவளால் முடியல. இப்போது இவளுக்கு வந்து பேக்லாஷ் அதிகமாகிடுச்சு, இவளால் தாக்கு பிடிக்க முடியல. நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான், அவளோட அட்டாக்கெல்லாம் தடுத்து விட்டுட்டு அவளை கொல்லுவான் அப்படின்னு பார்த்தா கையோட இழுத்துட்டு போவானா. டேய் என்னடா பிளான் பண்ணுற நீயே. 2 பேரும் போய் தண்ணியில் பொத்துன்னு விழுந்துடுறாங்க. இவன் அங்கேருந்து தப்பிச்சு போகலாம் அப்படின்னு பார்க்குறா, இவனும் பின்னாடி துரத்திட்டு போகிறான். ஆனால் தள்ளி விட்டு போகிறா. மறுபடியும் பேக்லாஷ் ரொம்ப அதிகமாகுது, இவளுடைய பவர் வந்து மொத்தமாக காலி ஆயிடுச்சு. ஐயோ என்னடா இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு வேகமாக போகிறாப்பா. நம்மளால பின்னாடியே போனால் கூட எட்டி வச்சுட்டு போகிறா. இருந்தாலும் ஒரு கட்டத்தில் போய் பிடிச்சிடறான்னு வச்சுக்கோங்க, எகிரி இவனை கடிச்சிருவாளா. இவ கடிச்சதுக்கப்புறம் நம்ம ஹீரோ சும்மா இருப்பானா, அவனை என்ன பண்ணுறான்னா பயங்கரமாக கடிச்சு விட்டுறாங்க. இந்த ஒரு டிராகன் பார்க்குது, ஏய் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ, அதுவும் இந்த இடத்துலையே வா, டேய் வேற இடத்துக்காவது போகிற வரைக்கும் பொறுமையாக இருறா அப்படிங்குது. இப்படியே இவங்க 2 பேருக்குள்ள சண்டை நடக்கும்போது அவன் மயக்கம் போட்டு விழுந்துடுறாப்பா. ஆனால் இவளை வந்து இவங்க எதுவுமே பண்ணலை, அப்படியே கொண்டு போய் நதிக்கரையில் படுக்க வச்சிடறாங்க. அவள் கண்முழிச்சு பார்த்தா கண் எதிர்க்க இந்த டிராகன் தாங்க இருக்கு. பதறி போய் ஏஞ்சிக்கிறா. அந்த டிராகன் நம்ம ஹீரோ கிட்ட சொல்லுது, இவளை சீக்கிரம் முடிச்சு விடு அப்படிங்குது. இவனுமே அட்டாக் பண்ணுற மாதிரி தான் போகிறான், ஆனால் எதுவுமே பண்ணலை. இவன் என்ன சொல்கிறான், ஆக்சுவலாக நமக்குள்ளே இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்தே இருக்கக்கூடாது, ஆனால் நீ தேவையில்லாமல் என்னை கொலை பண்ணணும்னு ட்ரை பண்ணிட்டியே அப்படிங்கிறான். இப்போது அந்த ஒரு இடத்துக்கு யாரோ 2 பேர் வராங்க. அவங்க வராங்கன்னு தெரிஞ்ச உடனே இவன் என்ன பண்ணுறான், இவளுடைய பவரை சீல் பண்ணிடுறான். இங்கே பாரு, ஒழுங்காக என் கூட கோஆப்ரேட் பண்ணு, அப்படி இல்லைன்னு வச்சுக்கோயேன், அந்த ஒரு டெத் வேலையில் நடந்த விஷயம், உனக்கும் எனக்கும் நடுவில் இருக்கக்கூடிய விஷயம் எல்லாத்தையும் நான் வெளி உலகத்துக்கு சொல்லிடுவேன் அப்படின்னு உடனே இவளும் ஓகே அப்படிங்கிறா. நம்ம டிராகனுக்கு ஒரே ஏமாற்றமாக போச்சுப்பா, ஐயோ நல்ல ஒரு சான்ஸ் மிஸ் ஆகிடுச்சே அப்படிங்குது. இப்போ அங்கே யாரா வராங்க அப்படின்னு பார்த்தா டீனோட பேத்தி நம்ம பிரின்சஸ் 2 பேரும் வராங்க. இந்த பிரின்சஸ் வந்த உடனே நம்ம ஹீரோவை கேள்வி கேட்குறா, டேய் ஃபேரி என்னடா பண்ண நீ அப்படின்னு கேட்குறா. அவனா சொல்கிறான், அந்த சண்டை முடிஞ்சதில்ல, அதுக்கப்புறம் அவன் எங்கேயோ காணாமல் போயிட்டா, என்ன ஆச்சுன்னு வந்து பார்த்தா தண்ணிக்குள்ளே விழுந்து கிடக்குறா, நான் தான் காப்பாற்றி விட்டேன் அப்படிங்கிறான். இவன் சொல்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அவளுமே ஆமாம் ஆமாம் அவன் சொல்கிறது உண்மைதான் அப்படின்னு சொல்ல, சரிடா எதுக்கு பார்த்துக்கிட்டு இருக்க, அவளை தூக்கி விடு அப்படின்னு சொல்லிட்டு பிரின்சஸ் சொல்ல, இவனை போய் தூக்கி விடுறான். அவன் என்னடானா காப்பாற்றினதுக்கு நன்றி அப்படின்னு சொல்ல, இவன் என்னடானா அதெல்லாம் என்னுடைய கடமை அப்படின்னு சொல்ல, அவங்க 2 பேர் பார்க்குறாங்க, என்ன இவங்க 2 பேரும் ஸ்ட்ரேஞ்சாக நடந்துக்கிறாங்களே அப்படின்னு பார்க்குறாங்கப்பா. இங்கே தான் இந்த எபிசோட் முடியுதுங்க. நம்ம அடுத்த எபிசோடில் கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பாய்.